நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 111 பரதனை சமாதானப்படுத்துவது. அரச குல புரோகிதரான வசிஷ்டர் ராமனை பார்த்து மேற்கண்டவாறு சொல்லிய பின்னர் மறுபடியும் தர்மத்தோடு பொருந்திய மேலும் சில வார்த்தைகளை கூறினார். காகுத்தனே, ராகவனே, இவ்வுலகில் பிறந்தவனுக்கு ஆச்சாரியான், தந்தை, தாய் என்று 3 குருமார்கள் இருக்கிறார்கள். ஆன்மமிக்க வீரனே, தந்தை ஒரு புருஷன் பிறப்பதற்கு விதையாக இருக்கிறான். ஆனால் ஆச்சாரியன் என்பவன் பிறவி எடுத்த ஜீவனுக்கு வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதியில் நல் உலகங்களை அடைய தேவையான ஞானத்தை அளிக்கிறான். அதனால்தான் அவன் குரு, பெரியவன் என்று அழைக்கப்படுகிறான். எதிரிகளை வாட்டி வதைக்கும் வீரனே, நான் உனக்கும் உன் தந்தைக்கும் ஆச்சாரியன். எனவே என்னுடைய பேச்சை கேட்டு நடந்தால் நல்லோர்கள் நடந்து சென்ற வழியிலிருந்து வலுவியனாக மாட்டாய். இங்கு உன்னுடைய அவையோர்கள், முக்கிய தலைவர்கள் மற்றும் இருபிறப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். குழந்தாய், இவர்கள் எதிர்பார்க்கும் அறநெறியை கைக்கொள்வதால் நீ நல்லோர்கள் நடந்து சென்ற வழியிலிருந்து வலுவியவனாக மாட்டாய். முதுமை அடைந்து விட்டவளும் தர்மம் ஒன்றிலேயே ஊன்றி இருப்பவளுமான உன் தாயாரின் விருப்பத்தை நீ ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது. அவளுடைய சொற்படி நடப்பதால் நல்லோர்கள் நடந்து சென்ற வழியிலிருந்து வலுவியவனாக கருத மாட்டாய். சத்தியத்திலும் தர்மத்திலும் ஒன்றிப் போயிருக்கும் ராகவனே, மனமுருகி பிரார்த்திக்கும் பரதனுடைய வேண்டுகோளை ஏற்று நடப்பதால் உன் இயல்பான சத்திய தர்மத்திலிருந்து வலுவியவனாக மாட்டாய். புருஷோத்தமனான ராமன் மேற்கண்டவாறு செவிக்கினிய சொற்களை ஆச்சாரியரிடமிருந்து கேட்ட பின்னர் நடுநாயகமாக அங்கு வீற்றிருந்த வசிஷ்டரை பார்த்து பதில் சொன்னார். தாய் தந்தையர் புதல்வனிடம் அன்புடன் பேசி பழகுகிறார்கள். அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவைகளை செய்கிறார்கள். அவன் விரும்பி கேட்டவைகளில் தங்களால் இயன்றதை கொடுக்கிறார்கள். அவனை நீராட்டி ஆடை அடிகலன்கள் அணிவிக்கிறார்கள். எப்போதும் பாசத்தோடு பேசுகிறார்கள், ஊட்டி வளர்க்கிறார்கள். இவற்றிற்கு கைமாறாக எக்காலத்திலும் எதையும் செய்து தீர்க்க முடியாது. என்னை பெற்றெடுத்த தசரதர் மன்னர் அவரால் கட்டளையிடப்பட்டதை நான் ஒரு காலும் பொய்யாக்க மாட்டேன். இவ்வாறு ராமனால் கூறப்பட்டதும் மகா மனஸ்வியான பரதன் மிகவும் மனம் வருந்தி அருகில் அமர்ந்திருந்த தேரோட்டியான சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு சொன்னான். சாரதியே, இங்கே தரையில் தர்ப்பங்களை பரப்புங்கள். என் தமையனார் என் வேண்டுகோளுக்கு இணங்காத வரையில் இங்கேயே உட்கார்ந்து சத்தியாகிரகம் செய்வேன். அவர் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துவேன். வறுமையில் வாடும் அந்தணன் உணவு கொள்ளாமல் கண்களை மூடிக்கொண்டு உயிர் போகும் வரையில் பிரயோபவேசமாக கிடப்பதைப் போல என் வேண்டுகோளை ஏற்று இவர் அயோத்திக்கு திரும்பி வராத வரையில் இந்த குடிசையின் முன் படுத்து கிடப்பேன். மனவேதனையுடன் இருந்த பரதன் சுமந்திரர் இவ்விஷயத்தில் ராமனை ஒப்புதலை எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து தர்ப்ப படுக்கையை தானே கொண்டு வந்து தரையில் விரித்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். மகா தேஜஸ்வியும் ராஜ ரிஷிகளில் சிறந்தவனுமான ராமன் பரதனை நோக்கி கூறினார். என் செல்வமே பரதா, நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்பதற்காக என்னை இப்படி அடக்கி வைக்கிறாய்? அந்தணர் ஒருபுறமாகவே படுத்திருந்து தனக்கு அநியாயம் இழைத்துவிட்ட மனிதர்களை இவ்வாறு தடை செய்யலாம். ஆனால் முடிசொட்டி கொள்ளும் உரிமை பெற்ற சத்திரியர்களுக்கு இது விதிக்கப்படவில்லை. இந்த கொடிய விரதத்தை கைவிட்டு எழுந்திராய். ஆண் புலி நிகர் வீரனே, இவ்விடத்திலிருந்து விரைவாக அயோத்திக்கு போ. ராகவனே, பரதன் தர்ப்ப விரிப்பில் உட்கார்ந்தவாறே பட்டணத்தார்களையும் புறநகர் மக்கள் எல்லோரையும் பார்த்து, ஏன் நீங்கள் எல்லோரும் என் தமையனாருக்கு நல்ல வார்த்தை சொல்லாதிருக்கிறீர்கள் என்று கேட்டான்.
நகர மக்களும் கிராமவாசிகளுமான அவர்கள் மகாத்மாவான அவனை, அதாவது பரதனை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் ராமபிரபுவை நன்றாக அறிந்திருக்கிறோம். ராமன் சொல்வது நியாயமே. பெரும்பேறு பெற்றவனான ராமன் தன் தகப்பனாரின் கட்டளையை காப்பாற்றுவதில் உறுதியாக இருக்கிறார். அதனால்தான் அந்த நேரான பாதையிலிருந்து சடார் என்று அவரை திருப்ப முடியாமல் இருக்கிறோம். அவருடைய சொற்களை கேட்ட ராமன் இவ்வாறு சொன்னார். தர்மத்தையே கண்ணும் கருத்துமாக உடைய நண்பர்களுடைய இந்த பேச்சை கேட்பாயாக. பரதா, என் சொற்களையும் இவர்கள் கூறியதையும் நன்றாக ஆராய்ந்து பார். புருஷோத்தமனே, நீ எழுந்திரு, என்னை தொடு. அவ்வண்ணமே தண்ணீரையும் தொட்டு கையை அலம்பு. உடனே பரதன் எழுந்திருந்து நீரை தொட்டு பின்னர் கூறினான், சபையோர்களும் அமைச்சர்களும் நகர பிரமுகர்களும் நான் சொல்லப்போவதை கேளுங்கள். நான் என் தந்தையாரிடத்தில் அரசாட்சி எனக்கு கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளவில்லை. என் தாயாரையும் தூண்டிவிடவில்லை. அறநெறி வல்லுனரும் உத்தமமான ராமன் காட்டில் வசிப்பதற்கு சம்மதிக்கவும் மாட்டேன். தந்தையின் கட்டளைப்படி காட்டில் வசிப்பது என்பது கட்டாயமாக அனுசரிக்கப்பட வேண்டியதே என்றால் 14 ஆண்டுகள் நானே காட்டில் வசிக்கிறேன். தர்மாத்மாவான ராமன் சகோதரனுடைய மனப்பூர்வமான வாதத்தில் ஆச்சரியமடைந்து நாட்டு நகர மக்களை பார்த்து சொன்னார், என் தந்தையார் உயிருடன் இருக்கும்போது விற்றுவிட்ட வாங்கிய அடகு வைக்கப்பட்ட பொருளை என்னாலோ பரதனாலோ மாற்றியமைக்க முடியாது. வனவாசத்தில் வெறுப்பு கொண்டு அதை தவிர்ப்பதற்காக ஏமாற்று வேலை ஒன்றை என்னால் செய்ய முடியாது. கைகேயி தாயார் நியாயமாகவே வரம் கேட்டார். தந்தை முன்பு கொடுத்த வாக்குறுதியைத்தானே கேட்டார். அது எப்படி தவறாகும்? என் தந்தை செய்ததும் சரியானதுதான். பரதன் மிகவும் பொறுமை உடையவன், ஆச்சாரியர்களை வழிபடுகிறவன் என்பதை நான் அறிவேன். சத்தியம் தவறாத மகாத்மாவான அவனிடம் எல்லா நற்குணங்களும் உள்ளன. வனவாசம் முடிந்து மீண்டும் திரும்பி வந்து தர்மநெறி தவறாத இந்த சகோதரன் பரதனுடன் இந்த பூ மண்டலத்திற்கு சிறந்த தலைவனே ஆவேன். கைகேயி மன்னரிடம் வரம் கோரினார். நான் அந்த ஆக்ஞைப்படி நடப்பதாக வாக்கு கொடுத்து விட்டேன். இப்படி செய்வதால், என் சொல்லை கேட்டு நடப்பதால் மட்டுமே தந்தையை கொடுத்த வாக்கை கைகேயி மன்னரிடம் வரம் கோரினார். நான் அந்த ஆக்ஞைப்படி நடப்பதாக வாக்கு கொடுத்து விட்டேன். இப்படி செய்வதால், என் சொல்லை கேட்டு நடப்பதால் மட்டுமே தந்தையை கொடுத்த வாக்கை மீறிய பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 111வது சர்க்கம் முற்றிற்று. முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால்
புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.